ஈரானுடனான மோதல் போக்கில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு புதிய மற்றும் அதிரடியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளார். மக்களை கொல்ல நான் விரும்பவில்லை, அதனால் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளவே முன்னுரிமை அளிக்கிறேன் என்று டிரம்ப் உருக்கமாக கூறியுள்ளார். அதே சமயம் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தால் ராணுவ ரீதியான தாக்குதலுக்கு தயங்க மாட்டோம் என்பதையும் ராணுவ அழுத்தம் தொடர்ந்து நீடிக்கும் என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். ஈரானின் அணு ஆயுத கனவை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்பதே அமெரிக்காவின் மிக தெளிவான செய்தியாக இருக்கிறது. சமீபத்தில் ஈரான் மீது அமெரிக்கா நடத்தவிருந்த மிகப்பெரிய தாக்குதல் குறித்து பேசிய டிரம்ப், இரண்டாம் உலக போருக்கு பிறகு திட்டமிடப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராக இருந்தோம். ஆனால் கடைசி நிமிடத்தில் ஈரான் தரப்பு எங்களை தொடர்பு கொண்டு தயவு செய்து தாக்குதல் நடத்த வேண்டாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம் என கெஞ்சியதால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்தோம் என்று கூறியுள்ளார். தற்போது ஓமன் நாட்டின் முன்னணியில் ஹோர்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் ஒரு சுமூகமான தீர்வு காண இரு நாடுகளும் மிக சிறந்த ஆலோசனைகளை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தையில் சில நிதி சார்ந்த சிக்கல்கள் நீடிக்கின்றன. குறிப்பாக உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியான ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களுக்கு சரக்குகளின் மதிப்பில் 5 முதல் 7% வரை சுங்கவரி வசூலிக்க ஈரான் திட்டமிடுகிறது. ஆனால் அமெரிக்கா எந்தவித கட்டணமும் வசூலிக்க கூடாது என்பதில் பிடிவாதமாக உள்ளது. இது ஒரு புறம் இருக்க, ஒருவேளை பேச்சுவார்த்தை முறிந்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தினால் வளைகுடா நாடுகளின் எரிசக்தி நிலையங்கள் மற்றும் பிற முக்கிய இலக்குகளை தாக்குவோம் என்று ஈரான் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் இந்த மிரட்டல்களுக்கு மத்தியிலும் டிரம்ப் அரசு சில நிறுவனங்கள் மீதான தடைகளை தற்காலிகமாக நீக்கி பேச்சுவார்த்தைக்கு வழிவகுத்துள்ளது. ராணுவ வலிமையையும் ராஜதந்திரத்தையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தி ஈரானை பணிய வைக்க டிரம்ப் தீவிரமாக முயற்சி செய்து வருகிறார். டிரம்ப் சொல்லும் அந்த பெரிய ஒப்பந்தம் எட்டப்பட்டு வளைகுடா பகுதிகள் அமைதி திரும்புமா அல்லது மீண்டும் போர் மேகங்கள் சூழுமா என்பதை அடுத்த சில வாரங்கள் தீர்மானிக்கும்.